ஊருக்கு இந்த கௌசிக் வந்தோம். டேய் செங்கோடா கையம்பு புடிங்கடா கையா. கேக்குடா என் கையை பிடிக்கிறீங்க. கழுதைக்கு பேரு கௌசிக். என்னடா வாயில ஊத்துனீங்க? கர்ப்பம் கலைக்கிற மருந்து. அடப்பாவிகளா, இது எதுக்குடா ஏன் வாயில ஊத்துனீங்க? நான் என்ன கற்பமா இருக்கேன்? ஐயோ வகுத்த கலக்குதா, வருதா, வந்துருதுடா, வந்துருச்சுடா, வந்துருடா. வெளியில போய் போ. ஐயோ வந்துருச்சுடா. செங்கோடா தாமர இங்க வா. தம்பி வேண்டாம். சபாஸ் சபாஸ் மாமா சபாஸ். மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்காமப்ல. இத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்படுத்தினா எப்படி குடிக்கும் தாமரை? குடுங்க அப்படி. இவன் வேற. நாம் இங்கிலீஷ் மருந்தா மாமா? ஆமாடா. ஆ. டேய் மடையா ஏண்டா போட்ட? மாமா இங்கிலீஷ் மருந்துல ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், வேலை நடக்காது. இத பாருங்க, நாட்டு மருந்து, வீரியம் ஜாஸ்தி. உடனே வேலை செய்யுமா? உடனே வேலை உன் செய்யுமா? கையில ஊத்து. தாமரை தாமரை மாமாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. நீயா குடிச்சா சந்தோஷம், இந்த மாமாவை கோவத்தை கலப்புனு. ஊத்துடா. சரிங்க மாமா, கொடுத்துறேன். தாமரை வாயத்தோர, தாமரை வாயத்தோர. அடே செங்கோடா, கையோ புடிங்கோடா. அட பாவி, இப்படி பண்ணிட்டியேடா. அநியாயமா என் குழந்தையை கொன்னுட்டியே மாமா. என்னது, குழந்தைய கொண்டுட்டேனா? ஏ தாமரை, நான் எப்போ உன் குழந்தைய கொண்டேன்? இப்பதான் மாப்ள விஷம் ஊத்தி கொன்ன. வெச மாமா, இது வெஜ்ஜம் இல்ல மாமா, அப்புறம்? சத்து டானிக். தாமரை இத குடிச்சா குழந்தை நல்ல புஜிட்டிக்கா வளரும். குழந்தை புஷ்டியா வளருமா? யாஸ் மாமா. மாப்ள நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாது மாமா. நீ இந்தி பட ஸ்டைல்ல சபாஸ்னு கை தட்டிட்டு வந்தது தாமரைக்கு சத்து மருந்து கொடுக்கத்தான். சபாஸ் சபாஸ் மாப்ள சபாஸ். என்ன மாமா? மாமா ப்ளீஸ் டான். மாமா இங்க என்ன எல்லாம்? மாமா எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி டே செங்கோடா, எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. மாமா உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். தீர்க்க வேண்டியது பிரச்சனை இல்ல மாப்ள. மாக்கா ஒண்ணா எப்ப பாரு கடைசில வந்து சுண்ணா மடிக்கணும், சுண்ணா மடிக்கணும். டேய் ஓ எந்திரிக்கடா. இன்னும் அவன் எந்திரிக்க 4 நாள் ஆகும். டேய் ஆத்தாளையும் மகளையும் யாருக்கு தெரியாம ஃபேக்டரி கொண்டு போங்கடா. கிளியூர் புலியூர் வாழ் மக்களே, நம் இரு ஊரின் நட்புறவை வளர்க்கும் பொருட்டு இந்த மாபெரும் கபாடி போட்டியை கிளியூரின் நாயகனும் புலியூரின் மருமகனுமாகிய நம் தானை தலைவன் தன்மான சிங்கம் இதயக்கணியின் தலைமையில் நடத்தப்படுகிறது என்பதை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படா கிளியூர்காரனை கொண்டாந்து புலியூருக்குள்ள கபடி ஆட வரலாம்? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏய் ஏன் நடத்த கூடாது? எங்க அப்பள இருக்கும்போது இதயக்கணி தலைமையில எப்படா நடத்துவீங்க? மீறி நேத்தனா என்ன பண்ணுவீங்க? ரத்தார் ஓடும்டா. கிரவுண்ட் ரன்ல எவன காலுகாத நீ நிறுத்தி பாறா நீ. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ. இருங்க. ஏன் மேட்ச் நடத்த கூடாது? நடத்த கூடாது, நடத்த விட மாட்டோம். நான் ஊரை ஒண்ணு சேர்க்கலாம்னு மேட்ச் வச்சா நீங்க ஏன் எப்படி பண்றீங்க? எங்க ஊர்ல கபடி போட்டி நடத்த விட மாட்டோம் ஐயா. அப்ப கண்டிப்பா நடத்த விட மாட்டீங்க. முடியாது முடியாது முடியாது. நடத்த விட மாட்டோங்கற. அப்புறம் எப்படி நடத்துவ? எப்படி நடத்துவ? எப்படி நடத்துவ? கடைசியா என்ன சொல்றீங்க? நடத்த கூடாது. யோ பங்காளி ரெடியா? எவன்டா இந்த ஊர்ல கபடி போட்டி நடத்த கூடாதுன்னு சொன்னது? இவாதான் மாமா. அதுக்கு என்னப்ப? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? ஏய் இப்ப சொல்லுங்கடா பார்க்கலாம். இது ஆவறது இல்ல. ஹலோ. டேய் நான் தாமரையோட சித்தப்பா பேசுறேன்டா. சொல்லுங்க மாமா. உனக்கு உன் பொண்டாட்டியும் மாமியாரும் உயிரோட வேணும்னா ஊருக்கு வெளியே இருக்கிற ஃபேக்டரிக்கு வா. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நீங்க ஏன் மாமா ஊருக்கு வெளியில வர சொல்றீங்க? பயமா? பயமா? எனக்கா? டேய் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா. அப்பனா உங்க ஊர் கோயில் வாசல்ல தான் நிக்கிறேன். தைரியமான ஆளா இருந்தா நீங்க எங்க வாங்க. டேய் இல்லடா, அதே இடத்துக்கு வரேன்டா. இன்னைக்கு நீ செத்தடா.